शिष्याभवद्भक्तजनातिहन्तुः पुष्पमन्ये कविजारितूर्णम् तं देवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीरसं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदां विजयव्यामोहदस्थितराय तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽसिदेयसन्दोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां सत्यात्मसम्पदां शरणं भवभीतानां शरणमणीश्वरं श्रीरङ्गे सयतीन्दुना करुणया असौस्यादिप्रेषितं त्यातश्री नरसिंहकार्यमुनिपादां जयन्तीं दां दीक्षान्तिदयादिभिस्वगुणैः भ्रान्तं बुधाग्रेशं श्रीमद्रङ्गसदार्योपतिं योनिधिं संशये श्रीमश्रीरङ्गपृथ्वीश्वरसरलिमा संयमेन्द्रेण दृष्टं यस्तात्मानन्दसिन्धेन्द्रायनिर्जित्योगिने तत्प्रसादाते राज्ये श्रीरङ्गधारी प्रभवेतिपतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सर्वं वीररघ्वीक्षारीं श्रीरङ्गनाय शरणो वेदीन्द्रेष्ठं लक्ष्मीनृसिंहचरितकरुणैकपात्रं श्रीरङ्गवीरपुराशरणोपसिद्धिं वेदान्तदेवे यतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नरचित्रङ्गभूकार्याभ्यां कारुण्याक्षीर्षन्मेर्गरिभोः आत्मविक्षेपधन्यं वेदान्ते वावधूकत्वमे सर्जितारङ्गपूर्वेण सूक्तं वात्सं नारायणार्यं परमदमनं व्याख्यातमीडे श्रीमद्रङ्गसदारिसंजयविवरान्वब्दाहमान्तद्वयं श्रीमद्वीरभूत्वहातिहृदित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदंसदेशेतेः कारुण्यवीक्षास्पदम् देवे रङ्गधुरीरसाधरणं नारायणीं योगिनं श्रीमद्रङ्गसदारि योगिजनन्यस्तात्मरक्षापरं श्रीमद्रङ्गसदारि विरविराट् लब्धागमान्तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं सुभगुणैर्बान्धं महद्वंसजं वन्दे वत्सैपूर्णं बुधवरम् श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमनवद्य गुणम् उदाग्र्यं नारायणाभिषिष्टं श्रीरङ्गनाथे इति शेखरमाश्रयामः चैत्याश्रसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमं व्योमभास्करः சங்கல்ப சூரியோதயம் என்ற நாடகமானது சுவாமி தேசிகனால பண்ணப்பட்டது. அதனால ஆச்சாரிய சிஷ்யனுமாக சம்பாஷணை நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு ஆச்சாரியர் தன்னுடைய சிஷ்யனை பிற மதவாதிகளோட கூட தர்க்கம் பண்ணுவதற்கு வேண்டியதான சாமர்த்தியத்தை உடையவனாக உருவாக்கியிருக்கார். ஆச்சாரியர்கள் எப்பவுமே தன்னுடைய சிஷ்யன் சிறந்த ஞானவானாகவும் நல்லா வியாக்கியார்த்தம் பண்ணக்கூடியவனாக அமைஞ்சுட்டா அவருக்கு ஏற்பட சந்தோஷம் அளவே கிடையாது. அதே மாதிரி சிஷ்யனுக்கும் தனக்கு தினவடங்க சாஸ்திரங்கள் எல்லாம் தான் கேட்க அதில் வர சந்தேகங்களுக்கெல்லாம் கேள்விக்கு சரியான பதிலெல்லாம் அதுக்கு தகுந்த சொல்லி இவனை இன்னும் சிறந்த வித்வான அப்படிப்பட்ட ஆச்சாரியன் கிடைத்ததை கொண்டு சிஷ்யனும் ஆச்சாரியனுடைய உபகாரத்தை நினைச்சுட்டு அவனும் சந்தோஷமா இருக்கான். இந்த வித்யாபியாசம் முடிஞ்ச உடனே ஆச்சாரியன் சிஷ்யனை நீ எங்க வேணா சபைக்கு போய் நீ வாதம் பண்ணலாம் அப்படின்னு அவர் அனுமதி கொடுப்பார். அந்த ரீதியில இப்படிப்பட்ட சிஷ்யன் அவனுடைய பாண்டித்யத்தை
லோகம் மொத்தம் அறியணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வேண்டியதான ஒரு சபையை ஏற்படுத்தி கொடுத்தா அப்பதான் தன்னுடைய சிஷ்யன் மகிமை லோகத்தால் அறிஞ்சுப்பா அப்படின்றதுக்காக ஒரு சபையை ஏற்பாடு பண்ணி அதுக்கு அந்த சபையில அத்தியட்சரா இருக்கணும்னாக்க ஏதோ இந்த ஒரு ஏதோ ஒரு விதத்தை நல்ல பிரசித்தியா இருக்கிறவனை கொண்டு சதசை ஏற்பாடு பண்ணுவா. அப்படி இல்லாத நல்ல பாண்டித்யம் உள்ளவன், விவேக ஞானம் உள்ளவன், அப்படிப்பட்டவரை தான் அந்த சபைக்கு அத்தியட்சரா பண்ணி தானே இருக்கான்னா தன் சிஷ்யனுடைய பெருமையை தானே சொல்லிக்கிறது அவ்வளவு அழகு கிடையாது. அதனால பிறர் அறிய தன் சிஷ்யனை லோகம் மொத்தம் பாராட்டணும், அப்பதான் ஆச்சாரியனுக்கு பெருமை. அதனால அந்த சபைக்கு இவருக்கு யோகிதை இருந்தால் கூட அசரார்கள்லாம் தன் சிஷ்யனை போற்றணும் அப்படின்ற எண்ணத்தை உடையவர் இந்த ஆச்சாரியன். அதனால ஒரு சபை ஏற்பாடு பண்ணணும்னு பேசிட்டே இருக்கு. அந்த விவேகேந்திர மகாராஜாவும் அத்தியவசாயி என்று சொல்லக்கூடிய சேனாதிபதியும் 2 பேரும் வர வந்த உடனே அவங்கிட்ட ஆச்சாரியன் தன்னுடைய சிஷ்யனை, இவன் எல்லா விதத்திலையும் கெட்டிக்காரனா இருக்கான், இவனை சபையில ஆதாரத்துக்காக நான் தயார் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உடனே ராஜா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே குரு அந்த ஆச்சாரிய அந்த ராஜா கிட்ட நீரே இந்த சபைக்கு அத்தியட்சராயிரும் அப்படின்னு சொல்லி சொன்ன. அவனும் ஒத்துண்டான். அந்த ஒத்துண்டு அந்த சிஷ்யனை பார்த்து அந்த ராஜாவானவன், நீ எப்பேற்பட்ட ஒரு குருவை நீ அடைஞ்சிருக்க, அவர் சகல சாஸ்திரங்களையும் கை நிபுணர் அவர், இப்படிப்பட்ட ஆச்சாரியன் ஆத்ம குணத்திலையும் ரொம்ப சிறந்தவர் அவர், அப்படிப்பட்ட ஆச்சாரியன் கொடுத்தது நீ ரொம்ப பெருமைப்படணும் அப்படின்னு சொல்லி இனி சத்வஸ்தான் விவருதா பிரசாத சதா விருத்தி விவஸ்தாபய தஸ்ய பிரம்ம விதாக பிரம்மவித் ஆகச திருணமிவ தைவர்கிகான் பாவயா நித்யசேஷி நிக்ஷிபன் நிஜபரம் சர்வம் சகே ஸ்ரீசகே தர்மந்தாரே சாதக சகுசலே தாராதரை காந்தினஹா அப்படின்னு அந்த சிஷ்யனை பார்த்து இந்த ராஜா சொல்றார். நீ வாதம் பண்றதுக்காக உன்னை ஆச்சாரியன் உன்னை தயார் பண்ணியிருக்கார். அப்படி நீ வாதம் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்கள்லாம் கவனிக்கணும், அது உன் ஞாபகத்துல வச்சுக்கணும். என்ன சத்வஸ்தான் நிபுத்தா பிரசாத சதாம் விருத்தி அவஸ்தாபி, இந்த சாத்விகர்கள் நிறைந்த அந்த சபை இருக்கே, அந்த சபையில இருக்கிற பெரியவர்கள்லாம் சந்தோஷத்தோட உன்னை அனுகிரகம் பண்ணணும். அப்ப அனுகிரகம் பண்ணா நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா அடக்க ஒடுக்கமா இருக்கணும், ரொம்ப நடந்துக்கணும். அதுவும் இல்லாத உன்னுடைய ஆச்சாரியன் எப்படி உனக்கு உபதேசம் பண்ணாரோ அந்த மாதிரி நீ ஆத்ம குணத்தோட ஆச்சாரத்தோட இருக்கணும். உன் ஆச்சாரியன் எப்படி உன்னை இந்த நிலை கொண்டு வச்சாரோ அத மாதிரி நீயும் பிற்காலத்துல உன்னை அஞ்சினவர்களுக்கு நீ இந்த வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் சொல்லணும். தஸ்ய பிரம்மவிதாகசிரமிவர் திரைவேர்கிகான் பாவையா, உன் ஆச்சாரம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இதர விஷயங்கள் சபையா எவ்வளவு சம்பாவனை கொடுப்பா அப்படின்லாம் இல்லாம நம்மளுடைய பாண்டித்யத்தை நம்ம வெளிப்படுத்தணும், அதுக்கு பிரதிபலனை எதிர்பார்க்க கூடாது. அப்படிதான் பாஷ்யக்காரர் திருநாயமேனே அவைகள்லாம் இதர லோகத்தில் இருக்கிற இதர அல்ப விஷயங்கள்லாம் புல்லாக மதிச்சார். அதனால அவர்கள் போல பிரம்மவித்தா இருக்கணும், இதர விஷயங்கள்ல பற்று இல்லாம இருக்கணும், அவைகளெல்லாம் புல் போல மதிக்கணும். நித்தியசேஷன் சிவன் நிஜபரம்,
சர்வம் சகே. இந்த லோகத்துல தர்மார்த்த காமம் அப்படின்னு புருஷார்த்தங்கள் சொல்லப்படுது. அந்த புருஷார்த்தங்கள்லாம் உனக்கு ருச்சியே இருக்கக்கூடாது. அதான் திரைவர்கிகான் பாவையா நித்திய 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 நித்தியே சேஷினி நிச்சிபண்ணி நிஜபரம் சர்வம் சகேஷு. எம்பெருமான் பிராட்டியும் நிச்சயமாக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் நமக்கு சேஷியா இருக்கா. அவர்கள் நான் பண்ணக்கூடிய பாபத்தெல்லாம் பொறுத்து நம்மளெல்லாம் அனுகிரகம் பண்றா. அப்படிப்பட்ட அந்த திவ்ய தம்பதிகளுடைய திருவடியில உன்னுடைய லட்சணத்தை நீ சமர்ப்பிக்கணும். நித்தியே சேஷினி நிக்ஷிபண்ணி நிஜபரம் சர்வம் சகே ஸ்ரீசகே. அப்படி அவர்கள் திருவடியில உன்னுடைய பரத்தை சமர்ப்பிச்சுட்டு நீ கவலை இல்லாம உன்னுடைய விருத்தியை பத்தி நீ கவலையே பட வேண்டாம். உன் பொறுப்பு நீ எப்படி பெருமாள்கிட்ட சமர்ப்பிச்சிட்டியோ அவர் நீவே ஒன்னு லட்சண பொறுப்பை அவ எடுத்து விட்டா. அதனால நீ சாதக ரிஷி போல சாதக பட்சியை போல நீ அவர்களுடைய அனுகூலத்தை தான் நீ பார்த்துட்டு இருக்கணும். தர்மம் தாரிய சாதகசிய எப்படி சாதக பட்சியானது மேகத்தையே எதிர்பார்த்துட்டு இருக்குமோ அந்த மாதிரி நீயும் எம்பெருமானுடைய எம்பெருமானை பத்தியும் மோட்சத்தை பத்தி நீ எப்ப பார்த்தாலும் சதா நினைச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவானவன் அந்த சிஷ்யனாக இருக்கக்கூடிய மாணவனை பார்த்து அனுகிரகம் பண்றான். உடனே சேனாபதி பிரம்மன் அவதாரித்தம் ஹி பவதா மகாராஜஸ்தே அவத்து. பிராமணரே, மகாராஜன் சொன்னத அவதாரிதம் ரொம்ப கவனமா கேட்டுட்டீரா? உடனே சிஷ்யன் கிம் அந்நது அவதாத்தவியம், இன்னும் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சிஷ்யன் பிரார்த்திக்கிறான் அந்த ராஜா கிட்ட. உடனே ராஜா பரிசுநிகமாந்த பாரதி பரிஹர பாஹ்ய ஜனேன சங்கமம் பரிசர நியமேன சஜ்ஜனான் பரிபோ பாஹ்ய முகான் விரோதினா. அதாவது நம்ம விஸ்வாத்த சித்தாந்தத்துல நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் பல கிரந்தங்கள் பண்ணியிருக்கா. நிகமாந்த பாரதி வேதாந்த சாஸ்திரங்களை சொல்லக்கூடிய கிரந்த புஸ்தகங்கள் நிறைய இருக்கு. அவைகளாம் பரிச்சிடும் நன்னா ஆழ்ந்து உன்னிப்பா கவனிச்சு ஏதோ கதை புஸ்தகம் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போகக்கூடாது. அதுல ஒன்னொன்னையும் கவனிக்கணும். பரிஹர பாக்கிய ஜனேன சங்கமம். நம்ம மதத்தை தூஷிக்கிறாளே இதரர்கள், பரிஹர சங்கமம் அவளோட சேர்க்கையை விட்டுடணும். பரிசர நியமேன சஜ்ஜனானு. சரி, அப்ப நான் யாரோடதான் சேர்றது? அவ வேண்டாம் இவ வேண்டாம், இவ ஆச்சாரமே கிடையாது, இவ இதுவே கிடையாது அப்படின்னா பரிசர நியமேன சஜ்ஜனானு. எப்பவுமே சாதுக்களாக விளங்குகிற, அதாவது சத்துவ குணத்தோடு விளங்குகிற மகான்களோடு அவர்களுக்கு கைங்கரியம் பண்ணி இரு. பரிபவ பாக்கிய முகான் விரோதினஹா. இந்த வேதத்தை ஒத்துக்காத பிற மதத்தில் இருக்கிறவங்க அவளையெல்லாம் உன்னுடைய வாதத்தினால அவமானப்படும்படியா பண்ணணும். விரோதினா, விரோதிகள் யாரு? வேதத்தை ஒத்துண்டு அதுக்கு தப்பான அர்த்தம் சொல்றவர்கள்.
வேதமே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட பாக்கிய மதத்தில் பாக்கிய குதிர்ச்சிகள் இருக்காலும் இல்லையோ, அவர்கள்லாம் உன்னுடைய வாத திறமையினால நீ அவளை பரிபவப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் அப்படி ராஜா சொல்ற. குரு குரு ஆச்சாரியன் சொல்ற, குழந்தை இந்த ராஜா சொல்ற பத்தியா அவரை கேளு, அவர் சொல்ற வார்த்தை கேளு. ஆயுஷ்மான் அவகித மனாகா சொல்லணும். இதுதான் அடிக்கடி கீதையில அர்ஜுனனை பார்த்து கண்ணன் சொல்லுவேன், அவகித மனாகா சொல்லணும். மனசுல வெக்கம் இல்லை, வெக்கத்தை விட்டுட்டு கவனி, நல்லா கவனி. சந்தேகப்பட்டு ஐயோ நம்ம என்ன தப்பான கேள்வி கேட்கிறோமோ அப்படின்னா உனக்கு சந்தேகப்பட்டு அந்த கேள்விக்கு உடனே கேளு அப்படின்னு சில ஆச்சாரியர்கள் சொல்லுவா. சில சில ஆச்சாரியர்கள்லாம் காலட்சேபம் பண்ணும்போது நடுவில் பேசக்கூடாது. தனக்கு சந்தேகம் வந்தா அதை ஒரு நோட் பண்ணிட்டு அப்புறம் காலட்சேபம் முடிச்சா இருக்கணும். சில மகான்கள் சொல்லிட்டே வரிசை அவளுடைய மூஞ்சியை பார்ப்பான். பார்த்தா அவனுக்கு என்ன தலையை புரிஞ்சது தலையாடுறானா புரியாம தலையாடுறானா அப்படின்னு கேட்டுருவோம். புரிஞ்சுதா தலையாட்டுற புரிஞ்சுருந்தியா அப்படின்னு. அந்த மாதிரி புரிஞ்சுட்டு பண்ணணும். அதுதான் சொல்ற அவகிதமனாக சொல்லணும். உன் புத்தி வேற எங்கேயும் செலுத்தாத, நல்லா ஆழ்ந்து கவனிச்சு அவர் சொல்றதை கேளு. சிஷ்யா மகான் அயம் பிரசாதா, அப்படியே ஆகட்டும், ஆச்சாரிய நியமன பிரகாரம் எல்லாம் எனக்கு இது மாதிரி ஒரு மகான்கள் ராஜா என்னை அனுகிரகம் பண்றாரு, அது எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த ராஜா சாதாரணம் இல்லை, அது நம்மளுடைய சித்தாந்தத்துடைய விஷயம் நல்லா தெரிஞ்சவர். அவரும் நம்ம வசிஷ்டா சித்தாந்தத்தை லோகத்தாருக்கு ஒருத்தருக்கும் தெரியணுன்றதுக்காக பாடுபடக்கூடிய ராஜா. இந்த மாதிரி ராஜாக்கள் சனாதனத்தை ஒழிப்புன்ற ராஜாக்கள் நமக்கு வேண்டாம். சனாதனத்துக்கு அது அனுகூலமா இருக்கக்கூடிய ராஜாவுக்கு தான் நமக்கு போகணும். அப்படிப்பட்ட ராஜா கிடைச்சது பெரிய ஆச்சாரியுடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்றேன். ராஜா பிரம்மன்னு திருப்பி அதுக்கு மேல ராஜா சொல்றான், பிரம்மன்னு பிரம்மவித்தே பிரமாணபத விப்ரஷ்ட பிரதானார்த்த விமர்தனை சாலி புலாக நீச்சைவ நிவர்த்தியாக பிரதிவாதினா. அதாவது சாலி புலாக நீச்சை என்ன நேற்றுதான் அது எல்லாம் திருப்பி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னா, மனசுல ஒரு இந்த கிரந்தத்தை பார்த்தா அப்புறம் நான் திருப்பி பார்க்க போறது இல்லை. அதனால இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்றது கொஞ்சம் சொன்னா தான் அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு வர முடியும். அப்பதான் நம்ம மனசுல நிற்கும். பிரமாண பத விப்ரஷ்ட பிரதானார்த்த விமர்தனை, அதாவது பிரமாணம்னா வேதம். அந்த வேதத்துக்கு விரோதமாக பேசக்கூடியவர்கள் யாரு? பிரதிவாதிகள். அந்த அவர்களுடைய வாதத்தெல்லாம் நீர் கண்டிக்கணும். பிரதானார்த்த விமர்தனை. எதிராளிகள் கூச்சல் போடுவா. இப்போ பார்லிமெண்ட்ல எடுத்துட்டா விரும்ப கூச்சல் தான். என்ன இன்னொருத்தர் பேச விடாம அதெல்லாம் பண்ணக்கூடியது. அதனால அவன்லாம் நிறைய கத்துவான். எதிராளிகள்லாம் வேதத்துக்கு புறம்பானவர்கள்லாம் ஆக்ரோஷம் மிகுந்தவர்கள். அந்த ஆக்ரோஷம் மிகுந்தது அதுல எல்லாத்தையும் நம்ம கண்டிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுல முக்கியமான அர்த்தங்களை இதுதான் கண்டிக்கணும். அதனால நீ அவ கத்தத்துக்கு மொத்தத்தையும் நீ போய் சொல்ல வேண்டியதில்லை. அதுல எது பிரதான அர்த்தம் இருக்கோ அத்தை எடுத்துட்டு நீ அவகிட்ட வாதம் பண்ணணும். இது எப்படி அப்படின்னா ஸ்டாலி புலாக நீச்சைவ. எதிராளிகள் பல விதமான கோஷங்கள் போடுவா. அதனால ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு பிரசாதத்தை உலகத்தை வச்சுட்டு
அதை தலியாச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு அமுந்திரி எடுத்து இது பண்ணி பார்ப்பாள, அந்த மாதிரி வாதிகள், அதாவது எதிராளிகள் பண்ணக்கூடிய வாதங்கள்ல முக்கியமானதை எடுத்துட்டு நீ வாதம் பண்ணணும் அப்படின்னு சாய்கிறார். ந கலு அகிலமபி நிகிருஷ்யதே சுவர்ணகண்டோ வர்ண நிகர்ஷாய. அங்க ஸ்டாலிபுலான்னு ஒரு ஒரு அரிசி சொன்னார், அதுக்கு மேல இன்னொரு சொல்றார். அதாவது இந்த தங்க கட்டி நல்லதா இல்ல அதுல ஏதாவது கலந்துருக்கா அப்படின்னு பார்க்கணும்னாக்க அந்த தங்க கட்டி மொத்தத்தையும் உரைச்சி பார்க்க மாட்டான். அந்த தங்க கட்டியில ஒரு ஓரத்துல லேசா உரைச்சிப்பான். நகலு அகிலமபி நிகிருஷ, மொத்தத்தையும் நிகிருஷது தேகணுன்றது கிடையாது. சுவர்ணகண்டோ வர்ண நிகர்ஷாய. அந்த அந்த தங்க கட்டியானது சுத்தமானதானது பார்க்கறதா மொத்தத்தையும் தேய்க்க மாட்டான். அப்படின்னா அர்த்தம் ஏதோ கொஞ்சம் தான் தேய்ச்சி பார்ப்பான்னு அர்த்தம். அது அப்படின்னு சொல்லி ராஜா சொன்னா உடனே சிஷ்யன் ஆதிசதி மகாராஜா, நீ ரெண்ட எப்படி நியமிக்கிறீரோ அப்படியே நான் செய்யறேன். ததகம் சந்துக்ஷயாமி கதம் கதா சமரசம்னாகாய கௌதஸ்குதானு. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆச்சாரியன் ஒரு சபையை ஏற்படுத்தி கொடுத்துறார் அந்த ராஜாவை கொண்டு. அந்த ராஜாவையே சபைக்கு அத்தியட்சரா போட்டார் ஆச்சாரியன். அந்த சபைக்கு அத்தியட்சரா இருக்கிறோம் அவரும் நல்ல விஷயங்கள் தெரிஞ்சவர் இருக்கார். அவர் இவனுக்கு இந்த சிஷ்யனுக்கு நல்ல புத்திமதிகள் சொல்லியிருக்கார். அதனால இவனுக்கு இன்னும் சந்தோஷம் அதிகப்படும். வருஷம் எந்த எதிரியாளா இருந்தாலும் என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு கத்துறான். அவன் காதல விளையாடுறதுக்காக கத்துறான். கத்திட்டு சொல்றான், கிஞ்சித் உச்சைகி, கொஞ்சம் உரத்த குரல்ல சொல்றான். ஜெயதி சகல வித்யா வாகினி ஜென்மசைலஹ ஜனிபத பரிவிருத்தி சாந்த விஸ்ராந்தி சாட்சி நிகில குமதி மாயா சர்வரி பாலசூரியஹ நிகம ஜலதி வேளா பூர்ணச்சந்திரோ யதீந்திரஹ. நம்ம சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணார் அந்த பாஷ்யக்காரர். எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் ஒரு பெரிய மரம், மலை போன்றவர். அவர் ஒரு பெரிய மரம் போன்றவர். அவர் இளம் சூரியனை போலவர். அவர் பூர்ண சந்திரனை போல அவர் அப்படின்னு 4 திருஷ்டாந்தம் பாஷிக்காரருக்கு சொல்றார். இந்த மலை என்னன்னா பல ஔஷதங்களை தன்னிடத்தையே கொண்டிருக்கு. மலையை பார்த்தா கரடுமுரடான பாதைகள்லாம் இருக்கும், ஆனா பல ஔஷதங்கள் அதுல இருக்கு. அந்த மலையில ஏறி ஔஷதங்கள்லாம் எடுக்க முடியுமா? அதுக்குன்னு பயிற்சி உள்ளவாதான் அந்த மலையை ஏறி அந்த ஔஷதங்கள்லாம் எடுக்க முடியும். அந்த ரீதியில பாஷ்யக்காரர் ஒரு பெரிய மலை. அவர் பண்ண கிரந்தங்கள் இருக்க, அவர் பெரிய எல்லா வித்யாஸ்தானங்களும் அவர்கிட்டே தான் உண்டாச்சு. இந்த மலையே பல நதிகள் உண்டாகிறதுக்கு காரணம் மலையதான். ஏன்னா மழை பெஞ்சதுன்னா அந்த மலையிலேருந்து பெருகிற ஜலம் தான் ஆறாக ஓடுறது, பல தேசங்களுக்கு போறது, பல தேசங்களுக்கு அதிலிருந்து உட்பிரிவு போறது. அதனால ஜனங்கள் அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத மாதிரி மலையாகிற பாஷ்யக்காரர் இடத்திலிருந்து பல வித்தைகள், எல்லாருக்கும் உபயோகக்கூடிய வித்தைகள்லாம் கிடைக்கிறது. அதனால அவர் பெரிய ஒரு மலை போல இருக்கார். ஜனிபத பரிவிருத்தி சாந்த விசாந்தி சாக்கி. கடுமையான வெயில்,
இந்த சம்சாரமாகிற ஒரு கால் அடிச்சு ஒரு தர முடியாத ஒரு சூடு இருக்கே, இதுல சுழந்து இருக்கிற ஜீவன் அவனுக்கு எங்க ஓய்வு எடுக்க முடியும்? வெயில்ல போயிட்டு இருந்ததுக்கு ஒரு மர நிழல் கிடைச்சதுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவான். அந்த மாதிரி இந்த ஜீவர்கள்லாம் சம்சாரத்தில் அடிபட்டு அவர்கள் மிகவும் வாடி இருக்கார். அவர்களுக்கெல்லாம் ஒரு ஓய்வு ஸ்தானமாக ஒரு மரத்தினுடைய நிழலாக இருக்கக்கூடியவர் பாஷிகார். அந்த பாஷிகாருடைய மரத்தினுடைய நிழல்ல வந்து தங்கினா என்ன கத்திய திரயம், ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யங்கள், வேதாந்த சங்கிரகம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், வேதாந்த சங்கிரகம், இந்த மாதிரி நவகிரந்தங்கள் எழுதியிருக்க. அதெல்லாம் சேவிச்சா இந்த சம்சார தாபங்கள்லாம் போயிடும். அதனால எல்லாருக்கும் அவர் விருட்சமாக இருக்க. அது பாஷிகா. நிக்கில குமதி மாயா சர்வரி பாலசூரியா. வேதத்தை இல்லைன்னு சொல்றோம், வேதத்துக்கு தப்பான அர்த்தம் சொல்றோம். இந்த லோகத்தில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் ரொம்ப முட்டாளாக்கி வச்சிருக்கா. அதனால அஞ்ஞானம் நிறைந்தவளா இருக்கா. அதனால இருட்டுல இருப்பவர் போல இருக்கா. இந்த இருட்டு ஒழியணும்னா அதுக்கு ஒரு சூரியன் பண்ண முடியும். ஆனா இவர் பாலசூரியன். ராத்திரியெல்லாம் இந்த ஜனங்கள் மண்டி அஞ்ஞானத்துல மூழ்கி இருக்கா. இருட்டுல நார்த்தால் எழுந்து உதய சூரிய உதயம் ஆன உடனே இவர்கள்லாம் அந்த அஞ்ஞானம் போய் புத்துணர்ச்சி பெற்றவளா இருக்கா இல்லையா. அது அப்படிப்பட்ட நமக்கு புதிய தெம்பு கொடுக்கக்கூடியவர். இந்த மாயாவாதிகள் எல்லாம் ஒழிச்சு கட்டக்கூடிய இளவு சூரியனாக விளங்குகிறார். அதனால நமக்கு வேதத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை தெரியும்படியா பண்ற, நம்முடைய அஞ்ஞானத்தை போக்குற, நம்ம அஞ்ஞானத்தை போக்கக்கூடிய பாலசூரியன் யாரு? பாஷிகார். நிகம ஜலதி வேளா பூர்ணச்சந்திரோ யதீந்திரஹா. பூர்ணச்சந்திரன் சொன்ன, அதாவது சமுத்திரமான இந்த வேதம் ஒரு பெரிய சமுத்திரம். இந்த சமுத்திரத்தை இந்த சமுத்திரத்திலேருந்து உண்டாருது சந்திரன். வேதமாகிற சமுத்திரமானது அதனுடைய பெருமையும் அதனுடைய காம்பீரியத்தையும் நமக்கு இந்த முழுமையான சந்திரன் இருக்கானே அவன் காமிகள். அது மாதிரி வேதத்தினுடைய பெருமையையும் வேதத்தினுடைய காம்பீரியத்தையும் நமக்கு தெள்ள தெளிவாக காட்டக்கூடியவர் முழு சந்திரனை போன்ற இருக்கக்கூடிய பாஷ்யக்காரர். அப்படின்னு 4 விதமாக பாஷ்யக்காரனுடைய பெருமையை உறக்க சொல்றான். ஏன்னா அப்பதான் எதிராளுக்கு என்னடா பெரிய பாஷிகாரை பத்தி இவன் ஆச்சாரிய பத்தி இவ்வளவு பேசுறான், நம்ம ஆச்சாரம் எவ்வளவு பண்ணியிருக்கா அப்படின்னு சண்டைக்கு வருவான். அதுக்காக உறக்க சொல்றான் அது இந்த சிஷ்யன். அதுக்கு அது மட்டும் இல்ல, இத 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 கேட்டு இருக்கான். அந்த திரைக்கு பின்னாடி இருக்கிற இந்த மாயாவாதிகள் எல்லாம், இதர மதஸ்தர்கள் உடனே அவ கத்த ஆரம்பிக்கிறார். தர்க்கவியாகிருதி தந்திர சிக்ஷிததியா பக்ஷேஷு பாஹ்யேஷ்வபி பிரத்யக்ஷீகிருத பௌருஷா வயமமி மத்தியே சவம் ப்ரூமஹே வாதாட்டோபமுபேயுஷः பிரதிபடான் ஆசேத் ஹைமாச்சலம் ஸ்தூலாயாபி திருநாயவான் ந துஷேதாய மன்யாமஹே. அவ கத்துறா. திரைக்கு பின்பக்கம் இருந்தா அவ கத்துறான். இவர் இந்த சிஷ்யன் நம்ம பாஷிகாரனுடைய பெருமை உறக்க சொல்லிட்டு இருக்கார். எதுக்க உறக்க சொல்றாருனாக்கா தெரிஞ்சுக்கணும், நம்ம பாஷிகாரனுடைய பெருமையை நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அதுக்காக அவளை தூண்டி விடுறதுக்காக இங்க உறக்க சொல்ற. அவ என்ன சொல்றா? தர்க்கவியாகிருதி தந்திர சிக்ஷிததியா பக்ஷேஷு பாஹ்யேஷ்வபி
நாங்கெல்லாம் எப்படிப்பட்டோம் தெரியுமா? ஒரு சாஸ்திரம்ல தர்க்க சாஸ்திரம், வியாக்கரணம், மீமாம்சை, இதுல எல்லாம் தர்க்க வியாக்கிருதி தந்திர வியாக்கரண தர்க்க வியாக்கரண மீமாம்சை இவைகள் எல்லாம் நன்கு நாங்கெல்லாம் தேர்ச்சி பட்டிருக்கோம். பிரத்யக்ஷீகிருத பௌருஷா வயமமி மத்தியே சபம் பூமஹே. இந்த வேதத்துக்கு பௌருஷான்றது வேதம். இந்த வேதத்துக்கு விரோதமான பதங்களை கண்டிப்பதுல நாங்களும் எங்களுக்கும் புலமை இருக்கு, சாமர்த்தியம் இருக்கு. எந்த சபையிலும் நடுவ மத்திய சபம் பூமகை நடு எந்த சபையில கூட்டாலும் நாங்க வரதுக்கு தயாரா இருக்கோம். வாதாடோபம் உபேயு பிரதிபனான் ஆசேத்து ஹைமாச்சலம். எங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது. நாங்க அதாவது ஆசிரியத்து மாத்திரம் நாங்க எங்க மதத்தை ஸ்தாபிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு எதிராளிகளை நாங்க ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டோம். எப்படி அப்படின்னா பஞ்சுக்கு சமமா கூட நினைக்க மாட்டோம். பஞ்சு ஊதினா ஓடிவிடும். அதனால நான் எங்க கிட்ட வந்தா அப்புறம் புல்லு மாதிரி புல்ல கூட தினமா, அதாவது புல்லு வந்து எதுக்கும் ஈடாகாது. அது மாதிரி அவர்கள் அல்பமானார்கள். எங்களுக்கு வாதம் பண்றது எங்களோட எதிரிகளுக்காலே அவ புல்லுக்கு கூட சமமாக இருக்க மாட்டார்கள். உமை போல உபயோகம் இல்லை, அவெல்லாம் உபயோகம் இல்லாத வாதங்களை உடையவர்கள். இப்படி தூலாயா பித்ருணாய வா நஜ துஷேதாய. துஷம்னாக்க உமி ஊதினா ஓடிவிடும். அந்த மாதிரிலாம் நாங்கள் எங்க எதிராளிகளை நாங்க பத்தி கவலைப்படையதில்லை. உடனே சேனாபதி ஆரிய சூயத்தை இல்ல பிரதிபட்ட வாதினா பிரகல்பவாத. என்ன கூசல் பார்த்தீங்களா? அவ போடுற கூசல். நம்ம எதிராளிகளுடைய அந்த பேச்சு எப்படி தெரியுமா? ரொம்ப கர்வத்தோட பேசினவளா இருக்காளே அப்படின்னு சேனாபதி சொல்றான். உடனே சிஷ்யா சக்ரோதம், ரொம்ப கோபத்தோடு கூட அலவலாதி அது கர்வேன போதும் ரொம்ப அளவுக்கு மிஞ்சின கர்வத்தோடைகளா இருக்கா அவள்லாம் அப்படின்னு சொல்லி அவனே சொல்றான். ஏதீஸ்வர சரஸ்வதி சுரபிதா சயானாம் சதாம் வகாமி சரணாம் புஜம் பிரணிதசாலினா மௌலினா ததன்யமத துர்மதன் ஜொலித சேதசாம் வாதினாம் சிரஸ்து நிகிதம் மயா பதமதக்ஷிணம் லட்சியதாம். உடனே சிஷ்யன் சொல்றான், ஈஸ்வர சரஸ்வதி சுரபிதா சயானாம் சதாம். நம்ம பாஷிகாரனுடைய ஸ்ரீசுக்திகள் இருக்க அது ரொம்ப மன வாசனை உடையது. அந்த எதிராளி சுத்திகள்லாம் அப்படியே மனசுல தரிச்சுட்டு இருக்கா நம்ம ஆச்சாரியர்கள். சரணாபுஜம் பிரணிதசாலினா அப்படிப்பட்ட மகான்களுடைய திருவடி தாமரை நான் சேவிக்கிறது மட்டும் இல்ல, அது தலையால அவருடைய திருவடியை நான் சேவிக்கிறேன். அதே சமயத்துல சதன்ய மத துர்மதன் ஜொலித்தாம் வாதினான். இந்த எதிராளிகள் இருக்காளே அவள்லாம் ரொம்ப வீண் கர்வம். அவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்னா நெருப்புல கை விட்டு ஐயோ சுட்டு பச்சு தூக்கு பச்சுன்னு அனாவசியம் நம்ம கிட்ட மொங்குல மாட்டிட்டு அவளே தன்னை சமப்படுத்திக்கிட்டா. அதனால அவ கத்துறா. அப்படிப்பட்ட அந்த வாதிகள் இருக்க, அந்த வாதிகள் சிரசு
நிகிதம் மயா பதம் அதட்சிணம் லட்சியதா. அவருடைய தலையில என்னுடைய இடது கால வைப்பேன். சத்ருக்கு, அதாவது சில இடத்துக்கு போச்சு வலது கால வச்சு போனோம், சில இடத்துல போச்சு இடது கால வைக்கணும். அதாவது பூஜ்யர்களா இருக்க விட்டு இடத்துக்கெல்லாம் போச்சு வலது கால எடுத்து வச்சு போனோம். அதே சத்ருக்களை இப்போ கோர்ட்டுக்கு போறோம் வாதிக்கிறதுக்கு, அப்போ இடது கால வச்சுட்டு போகணும். ஏன்னா அப்பதான் எதிரிகளை ஜெயிக்க முடியும். அதனால எதிரிகள் நமக்கு விரோதிகள் அவ யாராவது பார்க்கணும்னா அப்ப இடது கால வச்சுட்டு போகணும். நல்லவர்களுடைய மகானுடைய கிரகத்துக்கு போச்சு வலது கால வச்சுட்டு போகணும்னு சாஸ்திரங்களே சொல்லியிருக்கு. ஆக அப்படிப்பட்ட பிரதிவாதிகள் இருக்காளே, நம்ம மத வேதத்தை தூஷிக்கிறவர், அவர்களுடைய தலையில என்னுடைய இடது கால வைப்பேன்னு சொன்ன. இங்க இந்த சாஸ்திரத்தை இங்க சுவாமி தேசிகன் சாய்கிறார். இதுவும் எதிரா சப்தத்துல வரக்கூடிய ஸ்லோகம் தான். உடனே ராஜா சொல்றான், பகவன் சொன்னா அந்த ஆச்சாரியன் குரு சொல்றது, பகவன் அபங்குர சுவாமி பக்தேர் அவசரோபண்ணம் ஹனுமத இவ ஆதிச விகத்தான். இது இவர் இந்த சிஷ்யன் சொன்னாலும் இல்லையோ, நான் என்னுடைய இடது கால அவ தலையில வைப்பேன்னு சொல்லிட்டு, உடனே ராஜா என்ன கர்வத்தோட பேசுறான் இவன் இந்த சிஷ்யன். அபங்குர சுவாமி பக்தேகே அவசரோபண்ணம், இவனும் உங்ககிட்ட ரொம்ப ஆச்சாரிய பக்தி உடையவன். ஆனா இவன் என்னன்னாக்க தன்னுடைய வாத திறமையை கொண்டு நான் அவளுடைய தலையில என் இடது கால வைப்பேன்னு கருவாவை சொல்றானே. இது இந்த சந்தர்ப்பத்துக்கு வேண்டியதுதான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அது தன்னுடைய கர்வத்தை காமிக்கிறது. இது எப்படின்னா, ஹனுமான் சீதையை பார்க்கச்சே தன்னை பத்தி கொஞ்சம் அதிகமாவே சோதனை பண்ணிக்கிறான். ஏன்னா அப்பதான் சீதைக்கு இவன் மேல நம்பிக்கை வரும். ஏன்னா சீதை இந்த ராட்சசர்களே அனுமான வேஷத்துல வந்திருக்காளா பயத்தோடு இருக்கா. அதனால தன்னுடைய பெருமையை சொல்லிக்கணும். அப்ப தற்புகழ்ச்சி தான் அதுவும். ஆனா அந்த தற்புகழ்ச்சி அந்த சமயத்துக்கு அவசியம். அது அதே மாதிரி இப்ப இந்த சிஷ்யன் சொல்றது தற்புகழ்ச்சியா இருந்தா கூட இந்த விஷயத்துல வேண்டியதுதான் அப்படின்னு அவனே சொல்றான். யாரு? இந்த ராஜாவே. உடனே குரு அவர் தனக்குள்ளேயே பேசுகிறார். கைவ அபிப்பிராய இக விக்கத்தனம் உத்காட்டயதோ விவேகசிய. ஏன் இத போய் தற்போஷன்னு எடுத்துறான் இந்த ராஜா. ஐயோ அந்த பையன் சொல்றது நல்லதுதான் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதானே. இன்னும் அந்த பையன் தன்னை தற்போஷி பண்றான மாதிரி ராஜா நினைக்கிறானே. ஏன் இப்படி அவன் என்ன நினைக்கிறான் அதுல அப்படின்னு நினைச்சிட்டு உடனே உறக்க கேட்கிற பிரகாசன் மகாராஜா சுச்சித்தாந்த சூரஸ்ய தத்விருத்தான் நிருந்ததஹ வல்கிதம் வாவதூகஸ்ய கிருதினஹ கிண்ண சோபதே. இந்த சிஷ்யன் இருக்கானே மகாராஜா, இந்த சிஷ்யன் ரொம்ப வேதாந்த சாஸ்திரங்கள்ல ரொம்ப சூரனா இருக்கான். நம்ம சம்பிரதாயத்துக்கு விரோதிகள்லாம் தடுத்து ஜெயிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவன். அப்படிப்பட்டவன் தன்னை பத்தி சொல்லிக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே, அது சரிதானே அப்படின்னு ஆச்சாரியன் அந்த ராஜா கிட்ட கேட்கற. இப்ப ராஜா தானே பதில் சொல்லணும். ஆனா சிஷ்யன் சவினயம், ரொம்ப வணக்கத்தோட கூட அதே சமயத்துல பயத்தோட கூட, ஐயோ நம்ம ஆச்சாரிய எதிர்க்கே நம்ம நம்மளை பெருமை பத்தி பேசிக்கிட்டோமோ, பெருமா எதிர்க்க நான் அப்படி ஆக்கும் நீ இப்படி ஆக்கும்
அப்படிலாம் பேசக்கூடாது. நமக்கே தெரிஞ்சா கூட அடியேன் அப்படியா அப்படின்னு அடக்கத்தோடு இருக்கணும். அதெல்லாம் அதனால சவிநயம் பயம் சொகது. அதனால தனக்குள்ள பயங்களை அடக்கத்தெல்லாம் ஏறிவிட்டு உடனே அதர்க்கித உபநதம் ஆத்மஸ்லாகன தோஷம் அபமாஷ்டும் அபிஷ்டவாணி தேசிகாந்த தர்சனஞ்ச போதும். எனக்கே தெரியாம இந்த தற்போது விஷயத்துல ஒரு தோஷம் வந்துருக்கு. இந்த தோஷத்தை போக்கணும் அப்படின்னு சொன்னா அது என்னுடைய ஆச்சாரியன், நம்ம சம்பிரதாயத்துல பெரிய மகான்கள் இவாளையெல்லாம் அவளை நினைச்சிருந்தாலே போடும், அந்த தோஷம் போயிடும். சுவாமி தேசிகன் ரகசிய சாகிச்சே பேசக்கூடாதவா யாராவது வந்துட்டானாக்க அவள்கிட்ட பேசப்படி ஆயிடுச்சுன்னா உடனே ஆச்சாரியனுடைய திருநாமத்தை அவளை நினைச்சினாலே போறோம், அந்த பாபங்கள்லாம் போயிடும். அதுவும் இல்லாத பேசக்கூடாதவா வந்துட்டான் கையில நடுவுல இப்போ ஒருத்தன் வந்தான், அவன் நம்மளை பார்த்து கையை கூப்பிடான். ஆனா நாம அவனை திருப்பி கையை கூப்ப கூடாது, ஏன்னா அவனுக்கு அது யோகியது இல்லை. நம்ம அவனை பார்த்து நம்ம சொல்றதுக்கு அவனுக்கு யோகியது இல்லை. அதுக்காக நம்ம நடுவுல கையில ஒரு கட்சி துணியோ ஏதோ ஒன்று வச்சுட்டு அப்புறம் கை கூப்பிடு. அந்த நமஸ்காரம்ன்றது மகான்களுக்கும் பெருமாளுக்கு பகவானுக்கும் கையில நடுவுல ஒண்ணும் இல்லாம நேரடியா பார்த்து சொல்றதுதான் நமஸ்காரம். பேசக்கூடாதோட பார்க்க கூடாதோட கூட நம்ம ஏற்படுத்துனா அப்ப கையில பெரியவாள் என்ன பண்ணுவா, யாராவது அதாவது சூத்ராள்கிட்ட பேச முடியாதவர் வந்துருத்து அப்படின்னு சொன்னா அந்த பூனலை கொஞ்சம் அப்படி வலது கையால அப்படி வச்சுட்டு, பூனல் நேரம் இருக்கக்கூடாது அவள்கிட்ட பேச, அதனால அப்படிதான் பேசுவா. அதுக்கப்புறம் ஸ்ரோதாசனம் பண்ணிடுவா. இப்படி எல்லாம் ஒரு இது இருக்கு. ஆக அந்த மாதிரி ரீதியில இந்த சிஷ்யனுக்கு கொஞ்சம் பயம் வந்துருக்கு. ஏன்னா ராஜா இவங்கிட்ட ஒரு தோஷத்தை கிளப்பிட்டார், தற்பு விஷயம் சொல்றான் தன்னை பத்தி அப்படின்னு. அப்புறம் உடனே தன்னுடைய அந்த பாபத்தை போக்குறதுக்காக என்ன பண்றான், ஆச்சாரியனுடைய பெருமையை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஹிருத்யா ஹிருத்பத்ம சிம்மாசன ரசிக ஹயக்ரீவ ஹேஷோர்மி கோஷ சித்த பிரத்யர்த்திர் ஜெயதி பகுனா பங்கிரஸ்மத் குருநான் திக்சௌதா பத்த ஜெயித்ர துவஜபன பவன ஸ்பாதி நிர்தூத தத்தத் சித்தாந்த ஸ்தோமதூன ஸ்தபக விகமன யக்த சத்வர்த்தினிகா. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல நம்மளுடைய ஆச்சாரியருடைய பெருமையை சொல்ற. நம்ம ஆச்சாரியருடைய நாவல ஹைகிரவன் கேட்டிருக்க. அந்த ஹைகிரவன் உட்காந்துதான் அவ வாதம் பண்ணச்சே வார்த்தைகள்லாம் அனாயாசலாம் எப்படி அந்த குதிரையானது ஹலஹலாக அப்படின்னு கோஷம் போடுறதோ அந்த மாதிரி வாக்கு உண்டாயி சித்த பத்து ஜெயதி பவுனா பங்கிரஸ்மத் குருனா. அங்க அந்த ஆச்சாரியருடைய ஹிருதய கமலத்தை ஹைகிரவன் எழுதிருக்கார். அந்த ஹைகிரவன் முகத்திலிருந்து வரக்கூடிய ஹலஹலான்ற சப்தமானது அப்படியே எதிரிகளை எல்லாம் அவருடைய கொழுப்பெல்லாம் அடக்கும்படியாக ஆரம்பி. எதுவும் இல்லாத பெருமாள் அவள்கிட்ட குடிக்கிறது, அவள்கிட்ட கல்யாண குணங்கள்லாம் பூர்ணமா நிறைஞ்சிருக்கு. யார்கிட்ட? ஆச்சாரியர்கிட்ட. அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியர்கள் நானா தேசங்கள்ல இருக்கா. நம்ம பாஷிகார சம்பிரதாயத்தை சேர்ந்த மகான்கள் நிறைய பேர் அந்தந்த பல தேசத்துல இருக்கா. அங்கங்க அவவா அந்த பாஷிகார சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணிட்டு இருக்கா. அதனால திக்சௌதா பத்த ஜெயித்ர துவஜபடான நம் அந்தந்த தேசங்கள்ல இதர மதத்தால கண்டிச்சு பாஷிகார ஸ்தாபனம் பண்ணி அங்கங்க கூடி இப்போ தன்னுடைய பலத்தை காமிக்கிறதுக்காக என்ன பண்ணுவான், ஒவ்வொரு கட்சிக்காரனும் கொடியை நட்டிடுவான், தாங்கள் தான் அப்படின்னு. அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் வாதத்துல எல்லாரையும் ஜெயிச்சு
இதுதான் விசிஷ்ட சித்தாந்தம் தான் நிலையானது அப்படின்றது கூடி நட்டிருக்காங்க. திக் சௌதா பத்த ஜெயித்ர துவஜபட பவன ஸ்பாதி நிர்பூத தத்த. அந்த கொடி என்ன பண்ணுது தெரியுமா? அது காத்துல அசையிறது. அசைஞ்ச உடனே யாருடா என்கிட்ட வர முடியாதுடா, உங்க வாதங்கள்லாம் அப்படியே சித்தாந்த ஸ்தோம தூர பஞ்சு பறந்து பறந்து போற மாதிரி எங்க கிட்ட வந்து அணில ஓடி விடுவேன். சித்தாந்த ஸ்தோமதூல ஸ்தபக விகமன வெத்த சத்வர்த்தனீகா. அதனால பஞ்சு காத்துக்கு பஞ்சு குவியல் போல ஓடி விடுவேன். அதனால எங்க பாஷிகார் எங்க ஆச்சாரியர்கள்லாம் நல்ல மார்க்கத்தை, அதாவது நல்ல ஆச்சாரிய குரு பரம்பரையை உண்டு பண்ணியிருக்கார். இப்படிப்பட்ட ஒரு பெருமையை உடையது இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்த ஆச்சாரியனுடைய பரம்பரை. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்ற, நாதா ஸ்லேஷ சனாதனாத் சிதிவிது வைது வைத வைத வைதவ்ய கேதம் வைதவ்ய கேதச்சிதம் பிராச்சீனம் நயபத்ததிம் யதிபதிஹி பிராச்சீக சன்னேஷ சேத் வியாசோஹாச பரிகிருத பிராச்சேத சச்சேதசஹ பித்தகேடி சுகசத முதா வாதாய போதாயனஹ. அதுவும் இல்லாத இந்த வேதம் இருக்கே, இது நாதோபஜம் பிரவர்த்தம், நாதமுனிகள் இருந்து ஆரம்பிச்சது. அதனால இதுல ரொம்ப ஆச்சரியமா சொல்ற, இந்த வேதமானது ஒரு ஸ்ரீ போலது. ஆனா அந்த ஸ்ரீ அந்த அந்த வேதத்தை ஸ்ரீயா சொல்லி அந்த வேதத்துல சொல்லக்கூடிய அர்த்தங்கள் இருக்கே, அது நாராயணன் சொல்றது. ஆக அந்த ஒரு ஸ்ரீக்கு புருஷனை பற்றி இருந்தால்தான் அவளுடைய சோபைக்கு காரணமா இருக்கக்கூடிய புருஷன். ஆக அந்த வேத பிரதிபாத்தியனான நாராயணனை உடைத்தான். இந்த வேதமானது ரொம்ப சந்தோஷப்பட்டுதான். அதனால வேதத்துக்கு தப்பான அர்த்தங்களை சொல்லனால வேதமானது சோகத்துல இருந்தது. பாஷ்யக்காரர் அவதரிச்சு அதுக்கு உண்மையான அர்த்தங்கள்லாம் சாப்பிட்டனால அந்த வேதம் சந்தோஷப்பட்டது. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த சாஸ்திரங்களுக்கு பாஷ்யக்காரர் நல்ல வழிய நல்ல மார்க்கத்தை உண்டு பண்ணார். இந்த வியாசர் இருக்கார, வியாசோஹாசபதீகிருத, வியாசர் வேதத்துக்கெல்லாம் சூத்திரம் பண்ணவர், வேதத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்தார். ஆனா அவர்கிட்ட தோஷம் சொல்றார். புராணங்கள்லாம் உண்டானதுக்கு காரணம் வியாசர் தான். அவரை சில தப்பு சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அந்த வியாசர் எழுதின புராணங்கள்ல நடுவுல சிவனை பத்தி வரும், பிரம்மா பத்தி எல்லாம் வரும். வியாசர் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம் சொல்லிட்டார். ஆனா இந்த புராணங்கள்ல வரிசை சிவனை தூக்கி வச்சுட்டார். என்னடா இது, அவர் வியாச சூத்திரங்கள்லாம் பண்ணியிருக்கார், அவர் நாராயணன் தான் பரதத்துவம் சொல்லியிருக்கார். அப்படி இருக்கிற புராணங்கள்ல வரிசை சிவன் தான் வசதி, பிரம்மா தான் வசதின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு பித்து பிடிச்சு போச்சு, அவர் மாத்தி மாத்தி சொல்றாரு அவர் அப்படின்னு. ஹாசபதீகிருதா, லோகத்தாலாம் அவரை பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சா. பாஷிகாரர் சொன்னார், எந்த இடத்தையும் வியாசர் மாறவே இல்லை. இப்படி அந்த சிவனுக்கெல்லாம் ஒரு பதவி கிடைச்சது அப்படின்னு சொன்னா அதுவும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால்தான். அவளுக்கு சுயமாகவே அவளுக்கு பரதத்துவம் கிடையாது. அவ பெருமாள்கிட்ட வேண்டினா. எங்களையும் சில பேர் சரி பலன் கேட்டா கொடுக்கறதுக்கு இங்க அனுகிரகம் பண்ணாதான் நான் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அதனால்தான் சரி போயிட்டு போங்க நீங்க இப்ப
மத்திய அரசாங்கம் இருக்கு. அதுதான் இந்தியா மொத்தம் ஆளக்கூடியது. அந்தந்த ஸ்டேட்டுக்கு சில பவரை பிரிச்சு கொடுத்துட்டா. முக்கியமான பவர்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்கு. ஆனா சில அந்தந்த தேசத்துக்கு வேண்டியது இதெல்லாம் உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ணிக்கோங்க. அத மாதிரி பரதத்துவன்றது சிவன் நாராயணன் தான். இந்த சிவன், பிரம்மா, ருத்ரன், இந்திரன் இவெல்லாம் இருக்காள, அப்பப்போ பெருமாள்கிட்ட விழுந்து எங்களுக்கும் 4 பேர் சிஷ்யாக்கிட்டு இருக்கா, அவளுக்கு நாங்க அனுகிரகம் பண்ணணும்னாக்க வந்து இது பண்ணணுமே, சரி போஷு போங்க, அதனால யாகம் பண்ணிச்சு அவளுக்கு நீங்க அபிஷேகம் கொடு, ஆனா எல்லாருக்கும் என்னதான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு பாஷிகார இதுக்கெல்லாம் அர்த்தம் சாதிச்சிருக்க. அதனால பாஷிகார் இல்லைன்னா வியாசருடைய மானம் போயிருக்கும். அதுக்கப்புறம் வால்மீகி இந்த பிராச்சேதா அதே மாதிரிதான் சுகர், போதாயினர் இவ எல்லாரும் சில தப்புகள் பண்ணிடுற. என்ன சுகர் என்ன பண்ணார், பாகவதத்துல சிவனுடைய பெருமையெல்லாம் சொல்ற. அதே மாதிரி போதாயினர், வால்மீகியும் சில இடத்துல ராமன் வந்து ஆதித்ய மந்திரத்தை உபாசனம் பண்ணார் அப்படிலாம் எழுதியிருக்கார். என்ன ஆக அவரும் இந்த கங்கா அவதாரத்தை பத்தி எல்லாம் கதை எழுது, ஸ்ரீமத் ராமாயணத்துல வருது. இதெல்லாம் அவள்லாம் எப்படி, ஆனா அவ கேட்டா சாட்சாத்தா அவர் ராமனை தான் பிரதானமா சொல்றார் அப்படின்னு சொன்னா அதுக்கெல்லாம் பாஷிகாரர் அதுக்கு சமாதானம் சாதிச்சிருக்க. ஆக பாஷிகாரர் அவதாரம் பண்ணலைன்னா வியாசர் என்ன, வால்மீகி என்ன, சுகர் என்ன, போதாயனர் என்ன, இந்த போதாயன விருத்தின்றது தான் இந்த ஸ்ரீபாஷத்துக்கு. அந்த போதாயன விருத்தி கொண்டு சங்கரவரம் பாஷ்யம் பண்ணியிருக்கார். ராமானுஜரும் பாஷ்யம் பண்ணியிருக்கார். அப்போ அந்த பாஷ்யத்துக்கு அது சங்கர பாஷ்யம் தான் பேரு. ஆனா பாஷிக்காரர் பண்ண பாஷ்யத்துக்கு ஸ்ரீ பாஷ்யம்னு பேர். சங்கர பாஷ்யம் தெரியுமா உனக்கு அப்படின்னு தான் கேட்பா. ஸ்ரீ பாஷ்யம் தெரியுமான்னு கேட்க மாட்டான். அதே உங்களுக்கு ஸ்ரீ பாஷ்யம் தெரியுமான்னா பாஷ்யக்காரர் பண்ண பாஷ்யம் தான் தெரியுமான்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தது பாஷ்யக்காரனால இவைகள் எல்லாம். அதனால போதாயனரையும் காப்பாத்தினார் பாஷ்யக்காரர், வால்மீகியும் காப்பாத்தினார், சுகரையும் காப்பாத்தினார். என்ன இவ்வளவு நடுவுல சிவனை பத்தியும் பிரம்மாவை பத்தியும் கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்றா. அதனால அவளுக்கு கொஞ்சம் பாஷிகர் நம்ம சித்தாந்தர்கள் ஆச்சாரியர்கள் ஒரு பொழுதும் அவளுக்கு. அதே சமயத்துல சுவாமி தேசிகன் சர்வஜனான ருத்ரன் சொல்ற. அப்ப அது மாத்திரம் வசதியா ருத்ரனை வந்து சர்வஜன் சொல்லலாமா அப்படின்னு கேட்டானாக்க அவன் உண்மையான விஷயத்த சொன்னான். என்ன சொன்னான், அகமபி தேதாசகா சர்வே சமாஷு, அதாவது எல்லாருமே எம்பெருமானுடைய திருவடி சேர்ந்தவள் தான். அகமபி தேதாசகா நானும் உன்னுடைய திருவடி நானும் சொன்னது ஏன்னாக்க எனக்கு நிறைய சிஷ்யர்கள் இருக்கா, அவள்லாம் நான் தான் உன்னோட வசதி நினைச்சுட்டு இருக்கா. நான் இல்லை, நானும் உனக்கு சிஷ்யன்தான், உன்னுடைய சேஷபுதம் தான் அப்படின்னு சொல்லி மந்திராபுரத்துல ருத்ரன் சொல்றான். அதனாலதான் அங்க சர்வஜனான ருத்ரன் சொல்ற. நல்ல விஷயத்த சொல்லும்போது அவனுக்கு நல்ல டைட்டில். ஒரு எப்ப பார்த்தாலும் அசிடி மாதிரி பேசிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நல்ல வார்த்தை சொன்னா ஏய் ரொம்ப கெட்டிக்காரன்டா, நீ இப்படி பேசி நான் பார்த்தே இல்லையே, எப்ப பார்த்தாலும் உன் வாயிலேருந்து ஏதாவது ரெண்டாங்கட்டனா வார்த்தை வரும், இப்ப தெளிவோட பேசிருக்கே அப்படின்னு. அந்த தெளிவு வர்றதுக்கு காரணம் என்ன, சத்துவ குணம் வந்ததுனால. ஆக ருத்ரனுக்கு சத்துவ குணம் வந்ததுனால அகமபி தே தாசகா, நானும் உன்னுடைய தாசபூதன்,
அப்படின்னு சொன்னானே அப்படின்னா அந்த சமயத்துல அவனுக்கு சத்துவகுணம் வந்தது. ஆக அந்த சத்துவகுணம் தான் அவனுக்கு சர்வஜன் சுவாமி தேசிகன் சொன்னான். இப்படிதான் நம்ம பெரியவா நிர்தாரணம் பண்ணியிருக்கா. அதனால இந்த சுவாமி தேசிகன் அவனை சர்வஜன ருத்ர பகவான் சொன்னாக்க அது அவனை தூக்கி வச்சதா அர்த்தம் இல்லை, அவனுடைய பெருமையை சொல்ற அந்த சமயத்துல. இப்படியெல்லாம் நாதாஸ்லேஷ சமாசநாதநாத் ஸ்ருதிவது வைதவ்ய கேதச்சிதம். அதனால இந்த ஸ்ருதியானது ரொம்ப சந்தோஷப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்து மூலியம் சொன்னார். உடனே ராஜாவானவன் ரொம்ப சந்தோஷத்தோட சப்பிரசாதம் ரொம்ப சந்தோஷத்தோட அபங்குர குரு பக்தேர் ஆரியச கைவனத்தே ஜேதவ்யா, இப்படி அத்தியந்தம் அதிசயமான ஒரு குரு பக்தி என்ன உடைய இந்த சிஷ்யனை யார்தான் ஜெயிக்க மாட்டான், யாரால்தான் ஜெயிக்க மாட்டான், எல்லாரையும் பண்ணிடுவான், யாரைத்தான் ஜெயிக்க மாட்டான், இவன் எல்லாரையும் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்ற. சப்பிரசாதம் ரொம்ப மகிழ்ச்சியோட அபங்குர குரு பக்தி. அபங்குரம்னா எல்லை இல்லாத குரு பக்தி. ஆதி இந்த சிறுவன் இருக்கான சிஷ்யன், அவனுடைய ஆச்சாரிய பக்தி அத்தி ஆச்சரியமாக கைவன தேஜவ்யா, இவனால யாரதான் வெல்ல முடியாது, எல்லாரையும் வெல்லுவான். ததாகி உடனே ஒரு ஸ்லோகம் அசித்தில குரு பக்தி தத்வசம்சாதிசீல பிரசுர பகுமதி தத் வஸ்து வாஸ்துவாதிகேபி குணமதி விநியோக்தும் கோபயன் சம்பிரதாயம் கிருதவித அனகவிருத்தி கிண்ண விந்தே நிதானம். இதுவும் சுவாமி தேசிகன் ரகசியத்தில் சாய்க்கிறார். ஆசித்தில குரு பக்தி தத் பிரசம்சாதிசீல பிரசுர பகுமதி தத் வஸ்து வாஸ்துவாதிகேபி குணவதி விநியோக்தும் கோபயன் சம்பிரதாயம் கிருதவித அனகவிருத்தி கிண்ண விந்தே நிதானம். ஒரு ஆச்சாரியனுக்கு இந்த தன்மைகளை உடைய சிஷ்யன் கிடைச்சிட்டானாக்க கவலையே கிடையாது. அவன் எப்படி இருக்கணும்? அசித்தில குரு பக்தி, எப்பவும் ஆச்சாரியன் கிட்ட பக்தி குறையவே கூடாது. தத் பிரசம்சாதிசீலா, அந்த ஆச்சாரியன் எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணிடணும். என்னது ஆச்சாரியன் எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பாருன்னா அதுதான் அவனுடைய சொரூபம். பிரசுர பகுமதி, அதை தவிர ஆச்சாரியன்கிட்ட எவ்வளவு மதிப்பு கொண்டிருக்கானோ அதே அளவுக்கு இன்னும் அதை விட அது பிரசுர பகுமதி அதை விட அதிகமாக தத் வஸ்து வாஸ்துவாதி கேபி, அந்த ஆச்சாரியனுடைய சம்பந்தம் பெற்ற வஸ்துக்கள் இருக்க, அதாவது ஆச்சாரிய பத்னி, ஆச்சாரியர் குமாரர்கள், ஆச்சாரியருடைய கிரகம், ஆச்சாரியருடைய நிலங்கள் எல்லாம் அவன் சம்பந்தம் உடைய வஸ்து எதுவா இருந்தாலும் தத் வஸ்து வாஸ்துவாதி கேபி, அந்த ஆச்சாரிய சம்பந்தம் உள்ள வஸ்துகள்ல ரொம்ப மதிப்பு மிக்க மதிப்பு பிரச்சுர பகுமதி, ஆச்சாரியன் இருக்கிற பக்தியை விட இன்னும் அதிகமா இருக்கும். குணவதி விநியோகம், அது தவிர தன் ஆச்சாரியன் பண்ண உபதேசத்தெல்லாம் நன்னா தன் மனசுல தரிச்சுண்டு அதை உபதேசம் பண்றதுக்கு அவன் சாமர்த்தியம் விடுறான். கோபயன் சம்பிரதாயம், இந்த சம்பிரதாயத்தை கட்டி காப்பாற்றணும். கிருதவித்து அனகவிருத்தி, எப்பொழுதும் ஆச்சாரம் பண்ண உபகாரத்தை நினைச்சுட்டே இருக்கணும். கிருதவித்துனா அவர் பண்ண உபகாரத்தை நினைச்சுட்டு அவருக்கு கிருதஜ்ஞை தெரிஞ்சு. அனகவிருத்தி, இவனுடைய அதை தவிர இவனுடைய செயல் இருக்க அது குற்றமில்லாது இருக்கணும். இப்படிப்பட்ட சிஷ்யனை இருந்தா அவனால அடைய முடியாது என்ன, எல்லாம் அவனை வந்து சேரும். கிம்ன விந்த நிதானம், அவனால அவனுக்கு லோகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யங்கள், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், சத்புத்திரர்கள் எல்லாம் படுவார். எல்லாரும் இவனை கௌரவிப்பான், நல்ல ஞானத்தை பெறுவான். கடைசியில மோட்சமே இவனுக்கு கிடைக்கும். இப்படி ஆச்சாரிய பக்தி என்ன ஆச்சரியமான அசித்தில குரு பக்தி தத் பிரசம்சாதிசீல பிரசுர பகுமதி தத் வஸ்து வாஸ்துவாதி கேபி
குணவதி விநியோக்தும் கோபயன் சம்பிரதாயம் கிருதகிருத் அனகவிருத்தி கிம் ந விந்தேன் நிதானம். உடனே சிஷ்யன் சொல்றான், தேவா சித்தாந்த பலாதேவ விஜிகீஷே தது அத்திர சம்பஷ்யதா மகாராஜா. உடனே நான் ஆச்சாரியன்கிட்ட இருந்து கற்ற வித்தியினுடைய ஒரு பலனாக சித்தாந்த பலாதேவ சித்தர்த்தன் இருக்கு, சித்தாந்த பலாதேவ விஜிகீஷே, நான் இப்போ வாதத்துல ஜெயிக்க போறேன். அத்திர சம்பஸ்திதா மகாராஜா பார்த்தோட நீரே இப்ப நேர கண்கூடா பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஸ்லோகம். நிராபாதா போதாயன பணிதி நிஷ்யந்த சுபகாஹ விசுத்தோபன்யாச விதிவி துரசாரீரகணயாஹ அகுண்டைஹ கல்பந்தே யதிபதி நிபந்த நிஜமுகைஹ அனித்ராண பிரஜ்ஞா ரசக 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 அனவித அனவித அனிவத அனிவேதா அனிவிதாய சுதியாம் அகுண்டைஹ கல்பந்தே யதிபதி நிபந்தாஹ நிஜமுகைஹ அனித்ராண பிரஜ்ஞான பிரஜ்ஞா 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 ரசஹ ரசஹ தமனி 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 வேதாய சுதியாம். அதுக்கு மேல சொல்ற மணி ஆயிடுத்தானே. சரி, இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு வியாழக்கிழமை உண்டு. கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவெங்கடோபஸ்ரீ வேதாந்த தேசிகேந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்தவாது வாஷ்யஸ்ரீ நாராயணாரிய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்மதிவ பாதுகாதேவ ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வாஷ்யஸ்ரீ கிருஷ்ணமாரி மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவெங்கடோபஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ.